சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் எக்ஸாமை முடிச்சுட்டு வந்திருப்பீங்கப்பா. சோஷியல் சயின்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 செட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை வந்து இங்கே பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், சமூக அறிவியல். ஓகேங்களா, சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 100 மார்க் வந்து கேட்குறாங்க. இந்த 100 மார்க்கில் நம்ம 35 மார்க் கன்ஃபார்ம் எடுத்தே ஆகணும். ஓகேங்களா, 35 மார்க் எடுத்தால் தான் நம்ம கண்டிப்பாக பாஸ், இல்லைனா வாய்ப்புகள் வந்து கிடையாது. ஓகேங்களா, அது எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கார்னரில் பாருங்கள், டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா மொத்த மதிப்பெண்கள் வந்து 100 மார்க்ஸ். ஓகேங்களா, இந்த 100 மார்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 பாருங்கள், அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 14 மார்க் வந்து 1 மார்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இந்த 1 மார்க் வந்து மோஸ்ட்லி எல்லாமே வந்து புக் பேக்கில் இருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். எல்லாமே வந்து புக் பேக்கில் இருந்து வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னே வந்து சொல்லிடலாம். இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து பார்ட் 2. இப்போ பாருங்கள், ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு மேலேருந்து கீழே வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா A to Z வந்து வரத்துக்கான சான்சஸ் வந்து இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதில் வினா எண் வந்து பார்த்திங்கன்னா 28க்கு கட்டாயமாக விடையளிக்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அதில் பாருங்கள் 15 ரஷ்ய புரட்சியின் உலகளாவிய தாக்கத்தினை கோடிட்டு காட்டுக அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஹைலைட் த குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரஷ்யன் ரிவால்யூஷன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதை வந்து தேவையான பாயிண்ட் மட்டும் எழுதுங்க. ஓகேங்களா, இஷ்டத்துக்கும் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணின்னு இருக்காதீங்க எல்லாத்தையுமே. ஓகேங்களா, அதை எழுதி விட்டுறாதீங்க. அப்புறம் ரொம்ப நிறைய பின்விளைவுகள் சந்திக்க வேண்டியது கண்டிப்பாக வந்து இருக்கும் 2 மார்க் டிக் பண்ணும்போது. ஏன்னா ஓவராக தப்பாக இருக்குன்னா அடிச்சிடுவாங்க. ஓகேங்களா, அடுத்தது 16வது வந்து பாருங்கள், முத்து துறைமுக நிகழ்வை விவரிக்க அப்படின்னு டிஸ்கிரைப் த ஹார்பர் இன்சிடென்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. துறைமுகம்னாலே ஹார்பர்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் முத்து துறைமுகத்தை பற்றி எழுத சொல்லியிருக்கிறாங்க. 17வது வந்து பாருங்கள், சுவாமி விவேகானந்தரின் செயல்பாட்டாளர் சித்தாந்தத்தின் தாக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. வாட் வாஸ் த இம்பேக்ட் சுவாமி விவேகானந்தாஸ் ஆக்டிவிட்டீஸ் ஐடியாலஜிக் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது 18வது வந்து பாருங்க, ஆங்கிலேய இந்தியாவில் விவசாயிகளின் கிளர்ச்சி எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு ஆவார் த பீசன்ட் அப்ரிஸ்க் இன் பிரிட்டிஷ் இண்டியன் கிளாசிஃபைடு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 19th திருப்பூர் குமரனின் வீர குறித்து சிறுகுறிப்பு வரைக அப்படின்னு சொல்லிட்டு ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் திருப்பூர் குமரன் அப்படின்னு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, 20வது வந்து பாருங்க, பருவமழை வெடிப்பு என்றால் என்ன, வாட் இஸ் பஸ்ட் ஆஃப் மான்சூன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் குறுகிய நேரத்தில் வெறும் 1 மணி நேரத்தில் ஒரு நாள் ஒரு மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை பெய்தால் அது பருவமழை வெடிப்பு என்று அர்த்தம். ஓகேங்களா, அடுத்தது 21வது கலப்பு வேளாண்மை என்றால் என்ன, வாட் இஸ் மிக்ஸ்டு ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. 21வது 22வது தகவல் தொடர்பு என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை, வாட் இஸ் கம்யூனிகேஷன், வாட் ஆர் இட்ஸ் டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. 23 கடல் பாதுகாப்பு மேலாண்மையில் சதுப்பு நில தாவரங்களின் பங்குகள் என்ன, வாட் இஸ் த ரோல் பிளேடு பை மேங்க்ரோவ்ஸ், அதாவது எப்படின்னா சதுப்பு நில காடுகள்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னா மேங்க்ரோவ்ஸ் இன் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் பிச்சாவரம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அடுத்தது 24 இந்திய குடியரசுத் தலைவர் எவரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், ஹவ் இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்டட் பை ஹோம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 25 பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாவதற்கான காரணங்களை குறிப்பிடுக, ஸ்டேட் த ரீசன்ஸ் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 26வது ஜிடிபியில் பங்களிப்புள்ள துறைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, நேம் த செக்டர்ஸ் த கான்ட்ரிபியூட் டு த ஜிடிபி வித் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு 26 வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. 27 வளர்வீத வரி என்றால் என்ன, வாட் இஸ் ப்ராக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 28 திஸ் இஸ் கம்பல்சரி கொஷின், நமது இந்திய நாட்டின் வெளியுறவு கொள்கையின் முக்கிய நோக்கங்கள் யாவை, வாட் ஆர் த மெயின் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஃபாரின் பாலிசி
ஓகேங்களா அப்படின்னு கேட்டது. திஸ் இஸ் கம்பல்சரி கொஸ்டின் 2 மார்க், கண்டிப்பாக கட்டாயமாக அட்டன் பண்ணணும். அடுத்தது பகுதி 3ல் ஃபஸ்ட்டு பார்ட் 1 மார்க், அடுத்த பார்ட் 2 மார்க், இப்போ அடுத்த பார்ட் 5 மார்க். உங்களுக்கு 3 மார்க்லாம் வந்து கிடையாது. இதில் வந்து ஆன்சர் எனி 10 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 42 கம்பல்சரி. 29லேருந்து 42 வரைக்கும்னா 14 கொடுத்துட்டு அதில் 10 எழுத சொல்கிறாங்க. அதில் 1 கம்பல்சரி. ஓகேங்களா. 29வது வந்து பாருங்கள், கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. fill in the blanks. ஓகேங்களா. 5 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த 5மே வந்து எழுதணும். அடுத்தது 30வது வேலு நாச்சியார் பற்றி விரிவாக விடையளிக்க. 30வது ஓகேங்களா. அபவுட் வேலு நாச்சியார், ஷார்ட் நோட் இல்லை, பிரீஃப் நோட். ஓகேங்களா. அடுத்தது 31வது முதல் உலகப் போருக்கான மிக முக்கியமான காரணங்களை விவாதிக்க. டிஸ்கஸ் த மெயின் கேஷஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 32வது டிஃபரன்ஷியேட் வந்து கேட்டிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. அதில் வேறுபடுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையிலே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் சார்ந்த மற்றும் கனிமம் சார்ந்த தொழிலகங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. அடுத்தது சாலை வழி போக்குவரத்து மற்றும் ரயில் வழி போக்குவரத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இது ரெண்டுமே எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மார்க் கொடுப்பாங்க. அடுத்தது காரணம் கூறுகன்னு சொல்லிட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா. கிழக்கு தொடர்ச்சி மலையானது தொடர்ச்சி இல்லாத குன்றுகளாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. த ஈஸ்டர்ன் காட்ஸ் இஸ் டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறத பார்க்க முடிகிறது. இது வந்து 32வது. ஓகே, இதை ஈஸியாக எழுதலாம். 33வது வந்து பாருங்கள், ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளை ஆய்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சஸ் த ஸ்ட்ரக்சர் அண்ட் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த யூஎன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. 34வது 1857ஆம் ஆண்டு பெருங்கலகத்தின் தோல்விக்கான காரணங்களை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. 34 ஓகேங்களா. வாட் வேர் த கேஷஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் த கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 1857 அப்படின்ட்டு. 35வது இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரை சமவெளிகளை பற்றி எழுதுக. எக்ஸ்பிளைன் த ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 36வது வந்து பாருங்க, நகரமயமாக்கல் என்றால் என்ன, அதன் தாக்கங்களை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப எளிமையான ஒரு வினா அப்படியே வந்து சொல்லலாம். 37வது வந்து பாருங்க, ஆளுநரின் பல்வேறு அதிகாரங்கள் பற்றி விவரிக்க. டிஸ்கிரைப் த வேரியஸ் பவர்ஸ் ஆஃப் த கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு 37th கொஸ்டின். ஓகேங்களா. அடுத்தது வந்து பாருங்க 38 அண்டை நாடுகளுடன் நட்புறவினை பேண இந்தியா பின்பற்றும் வெளியுறவு கொள்கையின் அடிப்படை கருத்துக்களை பட்டியலிடுக. மேக் எ லிஸ்ட் ஆன் த பேசிக் கான்செப்ட்ஸ் ஃபாலோடு பை இந்தியா மெயின்டனேஷன் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் இட்ஸ் நைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 39வது உலகமயமாக்கலின் சவால்களை எழுதுக. ரைட் த சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 40 கொஸ்டின்ப்பா. 40 கொஸ்டினில் இந்தியாவின் வேளாண் கொள்கையில் சில முக்கிய நோக்கங்கள் சுருக்கமாக எழுதுக. ரைட் பிரீஃப்லி சம் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் இந்தியா அக்ரிகல்ச்சர் பாலிசி அப்படின்ட்டு. அடுத்தது 41வது வந்து பாருங்க, கீழ் காண்பவனவற்றிற்கு காலக்கோடு வரைக அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. இதெல்லாம் ஈஸியாக எழுதலாம். 5 மார்க்கு. 1920 முதல் 1940 வரையிலான ஆண்டுகளுக்கு ஓகேங்களா ஆண்டுக்கு உட்பட்ட முக்கிய 5 நிகழ்வுகளை எழுதுக அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. என்னன்னா draw a timeline for the following. Write any 5 important events between 1000 ஓகேங்களா 920 and 1940 அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 42 this is compulsory question. இந்தியா மேப்பில் வரைய சொல்லியிருக்காங்க. மார்க் த ஃபாலோவிங் பிளேசஸ் ஆன் த மேப் ஆஃப் இந்தியா. மீரட், பாரக்பூர், தண்டி, சௌரி சௌரா, வேதாரண்யம். ஓகேங்களா. இது 5மே எழுதுனா 5 மார்க்கு. இதை முடிச்சிட்டிங்களா. அடுத்தது டீட்டெயில்ஸ் எத்தனை கேட்டிருக்காங்க, வெறும் 2 டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்கிறாங்க. 43ல் ஏழைய 2 பியில் 1 கேட்டிருக்காங்க. அந்த 43ல் ஏழை ஃபஸ்ட்டு பாருங்கள்
ஓசி மின் பற்றியும் வியட்மின் கட்சியின் உதயம் பற்றியும் சிறு குறிப்பு வரைக. அதுக்கு 2 மார்க்கு, 4 மார்க்கு. அடுத்தது ராமலிங்க சுவாமிகளின் வாழ்க்கை மற்றும் போதனைகள் பற்றி விளக்குக. இதுக்கு 4 மார்க்கு. மேலே இருக்கிறது 43ல் 7 1 and 2 2 எழுதுனா 8 மார்க்ஸ். ஓகேங்களா. இப்போ இங்கிலீஷ் மீடியம் வந்து பாருங்க 43ல் ஏ ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஓசி மின். ஓகேங்களா. த எமர்ஜென்ஸ் ஆஃப் வியட்மின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 43ல் பி இங்கிலீஷ் மீடியம் கமெண்ட் ஆன் த லைஃப் அண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் ராமலிங்க சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 43ல் பி இந்தியாவில் காந்தியடிகள் நடத்திய தொடக்க கால சத்தியாகிரகங்களை விளக்குக. அவற்றின் விளைவு யாது? டிஸ்கிரைப் காந்திஜி இயர்லி சத்தியாகிரகாஸ் இன் இந்தியா அண்ட் தர் அவுட்கம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. 44 வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா blind candidates have to write only notes for the questions related to map. ஓகேங்களா. பார்வை இல்லாத மாணவ செல்வங்கள் வரைபட தொடர்புடைய வினாக்களுக்கு குறிப்பு எழுதுக அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இதில் வந்து எத்தனை கொடுத்துருக்குறாங்கன்னா 8 கொடுத்துருக்குறாங்க. ஒன்றுத்துக்கு 2 லைன் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கிடைக்கக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மேப் போடணும். ஓகேங்களா. மேப் கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மேப்பில் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். K2 சிகரம் கரிசல் மண் பகுதி ஏதேனும் ஒன்று, மும்பை ஹை, பாக் நீர்சந்தி, கட்ச் வளைகுடா, நெய்வேலி, சோழமண்டல கடற்கரை, சென்னையிலிருந்து கொல்கத்தா வரை செல்லும் ரயில் பாதை. இந்த 8 எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 8 மார்க்ஸு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்சோ இதே தான். என்னென்னா மவுண்ட் K2 பிளாக் சாயில் ரீஜியன் 1, மும்பை ஹை, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க பாக் ஸ்ட்ரைட். ஓகேங்களா. கல்ஸ் ஆஃப் அதாவது கட்ச் வளைகுடா, நெய்வேலி, அப்புறமா வந்து கோரமண்டல் கோஸ்ட்டு, ரயில் ரூட் ஃப்ரம் சென்னை டு கல்கட்டா அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இது எழுதலை அப்படின்னா இன்னொன்று வந்து கொடுத்துருக்காங்க. இது தமிழ்நாடு மேப்பு. ஓகேங்களா. அதில் என்ன கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு மேப்பில் 8 பிளேசஸ். ஓகேங்களா. சென்னை, தொட்டபெட்டா, கன்னியாகுமரி, சேலம், காவிரி ஆறு, மன்னார் வளைகுடா, அகஸ்தியர் மலை, வங்காள விரிகுடா. ஓகேங்களா. இந்த 8 வந்து எழுதணும். இந்த 8 இங்கிலீஷ் மீடியத்துக்கு அப்படியே வந்தீங்கன்னா சென்னை, ஓகேங்களா, தோட்டபேட்டா, கன்னியாகுமரி, சேலம், ரிவர் காவேரி, கல்ஃப் ஆஃப் மன்னார், ஓகேங்களா, அகத்தியர் மலை, அடுத்தது பே ஆஃப் பெங்கால். ஓகேங்களா. இப்போ மேப்பில் 8 மார்க்ஸில் ஒரு மேப்பு, ஒன்று இந்தியா, இன்னொன்று தமிழ்நாடு. இதில் 8 மார்க்ஸ் எடுத்துடலாம். அப்புறமா டீட்டெயில்ஸு. ஓகேங்களா. இதை முடிச்சிட்டிங்கன்னா மீதி 10 டீட்டெயில் வந்து மேலே எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அதில் 5 மார்க்குக்கானது எல்லாமே இருக்குது. புவியியல், அப்புறமா வந்து வரலாறு, எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டதாக இருக்குது. அடுத்தது 2 மார்க் ஆல்சோ அதே மாதிரி 2 மார்க் வந்து எத்தனை எழுத சொல்லியிருக்கிறாங்கன்னு உங்களுக்கே வந்து தெரியும். 10 2 மார்க் எழுத சொல்லியிருக்கிறாங்க, 10 5 மார்க் எழுத சொல்லியிருக்கிறாங்க. இதுவே எவ்வளோ மார்க் ஆகிப்போச்சு? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க் ஆயிடுச்சு. அடுத்தது 70 ப்ளஸ் நம்முடைய மேப்பு டீட்டெயில் 16, அப்போ 86 மார்க்கு. இப்போ அந்த 86 கூட இந்த 1 மார்க் ஒரு 14 சேர்த்திங்கன்னா 100க்கு 100 மதிப்பெண் ஆகி விடுகிறது. 8ஆம் தேதி தேர்வு எழுதக்கூடிய சோஷியல் சயின்ஸ் மாணவ செல்வங்களே, சென்டம் எடுப்பது உறுதி, பாஸ் ஆவதும் உறுதி. நல்லபடியாக வந்து எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படித்து முடித்து எழுதுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா சோஷியலில் சென்டம் வந்து எடுத்தேன். அதே மாதிரி வந்து நீங்களும் கண்டிப்பாக ஷோராக வந்து எடுக்கலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே A to Z நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் சில குட்டீஸ். தேங்க்யூ ஸோ மச்.